பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் லார்ட் ஆஃப் லவ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஒரு 2 பாடலை பாடிவிட்டு அப்புறம் அப்படியே ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்று அப்படியே தெய்வ வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காக செபிக்கிறோம். தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மேலான தேவருக்காக எண்ணி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரங்க உங்களுடைய கடமையை மட்டும் செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாங்கள் பாட போகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனைகள், சிந்திக்கிற வார்த்தைகளை உங்களுடைய கரத்திலே தந்து ஒப்புவிக்கிறேனப்பா. வார்த்தை உம்முடையது. இந்த நேரலை மூலமாக கேட்கிற ஜனம் உம்முடையவர்கள், அடிமை உம்முடையவன். ஆண்டவரே, அடிமையின் மூலமாக வெளிப்படுங்க. எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிவிட்டு யாவருக்கும் தெரிந்த பாடல் பசகேஎஸ் வில்சன் அவர்கள் எழுதிய அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே அப்படிங்கிற பாடலை பாடி அப்படி அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. மீண்டும் ஒரு விசை சொல்லலாமே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. எங்களை தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் அந்த கிருபையை கை தட்டி, அப்பாவும் கிருபைகளாய் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. மறுபடியும் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை. ஆமென். அவர் நம்மை நினைக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை நினைத்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு தந்தையை போல தோளின் மேல சுமந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. ஓ, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உங்க கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஓ, அப்பாவும் கிருபைகளால் எங்களை காத்து கொண்டீரே, காத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. வியாதியின் நேரத்தில்
காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் எங்களை காத்தீங்களப்பா, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் அந்த கிருபையை. ஆமே அப்பாவும் உம்முடைய கிருபைகளை தாங்கிட்டே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்துல நீ என்னை காத்தீரே. என் கண்ணீர் விடுகிற நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல என்னை தாங்கினீரே. எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்தீரே. எனக்கு வெற்றியை கொடுத்த அந்த கிருபை நினைத்து நான் பாடுகிறேன். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, என் கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் என்னை காத்த கிருபையே, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட அந்த கிருபையை சந்தோஷத்தோட. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை. அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோமே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அந்த கிருபைக்கு ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவன் பிரியும் வரை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ராகா தல ராகதேலே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. தலைக்கு மேல கையை தட்டி ஆராதனை. ஓ நாங்கள் ஆராதிக்கும் போது ஒரு பிரசன்னத்தை நான் காண்கிறேன். ஓ ரீகா தல ரபலே பிரஷேகே தேலே ரே ஏ ப்ளராஷே. ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில், எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாகி எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் ஓ எதற்கும் பயமில்லையே. அதனால ஆராதனை உமக்கே இயேசுவே. We want to worship you Lord. ஆராதனை மறுபடியும் ஆராதனை, ஆராதனை உமக்கே.
உடகன் சாந்தேலே லேப்ரா சிக்கேதே ஏப்ரா லரா ஹந்தலரபா. ஆராதனை உமக்கு எந்த நுயிருள்ள நாட்கள். ஆமென். அதை தவிர எனக்கு என்னப்பா வேலை? உம்முடைய புகழ்ந்து பாடுவதற்கு. ஆமென். எஸ், நீ செய்த நன்மைகள் எவ்வளவு நன்மைகள். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ராகா தாலா ராசேகே சீகா தாலா ரபா. ஓ ஆராதனை ஆராதனை உமக்கே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உமக்கே ஆராதனை உமக்கே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி. ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே. ஆமென். ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரை எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒண்ணுமே இல்லப்பா. எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணி நீர் பயன்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானிகள் வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணி நீங்க பயன்படுத்துங்களேப்பா. நாங்க இதுக்கு தகுதி இல்லை. We are not worth to that. Still இன்னும் எங்களை பயன்படுத்துகிறீங்க. நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகளை கொடுத்து சோர்ந்து போற நேரத்துலக்குள்ள உம்முடைய கிருபையை தந்து ஒன்றுமில்லாத நேரத்துல உம்முடைய உதவியை எங்களுக்கு செய்து நாங்கள் எங்கள் கண் கலங்கி நிற்கும் போது என் கண்ணீரை தொடச்சி என் மகனே என் மகளே அழாதே என்று சொல்லி என் கண்ணீரை துடைத்த கிருபையே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை சுலுமை ஒன்றுமில்லாத என்னை அமே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது.
மாறாத நல்ல எவ்வளவு நல்ல கிருபையப்பா, கிருபையே ஹோ கிருபையே, மாறாத நல்ல அந்த கிருபையே. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை பொழுதிற்காக ஜெபிக்கிறோம். உம்மை பாடி உம்மை ஆராதிக்க என் தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு தந்த தாளந்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கேன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நம்மளாம் துக்கமுகமாக இருக்கவே கூடாது, நம்மளாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆட்கள். ஹல்லேலூயா. என் அப்பா இயேசு என் கூட எப்போல்லாம் நம்ம கூட இருக்கிறாரோ அப்போல்லாம் நமக்கு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நமக்கு தந்த தாளந்து, அந்த தாளந்தினை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். 25ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 14வது வசனத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோமே. ஆனால் இங்கு ஒரு சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தினை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து போட்டான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தினை வாங்கினவன் வேறு 5 தாளந்தினை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தினை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு வேறு 2 தாளந்தினை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தின் மேலே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் என்றும் இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று. ஸோ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம வசனம் வாசிக்கணும்னு தேவையில்லை. ஏன் வாசித்தேன்னா, ஒரு சிலவங்கிட்ட பைபிள் சரியான பைபிள் இருக்காது. ஸோ அதனால் நான் பைபிளில் வசனம் ரீட் பண்ணேன். ஸோ இந்த சம்பவம் தெரியும். ஒரு உலக பிரகாரமான ஒரு அதிபதி வந்து ஒரு தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போக வேண்டியது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களோட வேலைக்காரங்க அப்படின்னு சொல்கிற ஊழியக்காரங்களை அழைத்து, இவருக்கு மொத்தம் 3 வேலைக்காரர்கள் அந்த பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கு. 3 வேலைக்காரர்களை அழைத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்து விட்டு போகிறார்.
15ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 5 தாலந்துமாக, ஃபர்ஸ்ட் உள்ளவங்ககிட்ட 5 தாலந்து, செகண்ட் பார்ட்டிகிட்ட 2 தாலந்து, தேர்ட் பார்ட்டிகிட்ட 1 தாலந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, இதை வைத்து நீங்கள் பெருக்கி சம்பாதித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது திருப்பியும் இந்த அதிபதி வர்றாரு. எங்கே வர்றாருனா தன்னோட சொந்த நாட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே அவரோட ஊழியக்காரங்க கிட்ட கேட்டு நான் கொடுத்த தாளந்துக்கிட்ட அந்த கணக்கு கேட்டாங்க. ஸோ கணக்கு கேட்கும்போது முதல் அந்த 5 தாளந்தினை வாங்கின அந்த ஊழியக்காரர் இந்த 5 தாளந்தை வைத்து நான் வேறு ஒரு 5 தாளந்தினை சம்பாதித்தேன்னு சொன்னோடனே அந்த அதிபதிக்கு ரொம்ப சந்தோஷமாய் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, பாருங்க, அவருடைய எஜமான் அந்த முதல் ஊழியக்காரனை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்றால், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும். நமக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்கலாம், எத்தனையோ விதமான தாளந்துகளை கொடுத்துருக்கலாம். அதனால் நான் தாளந்தே ஆண்டவர் நமக்கு கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். தாளந்து நிறைய கொடுத்திருந்தாலும் நம்ம அவருக்காக அவர் கொடுத்த தாளந்தினை பயன்படுத்த வேண்டும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாருனா, கொண்டு போய் கணக்கு காமிச்சிட்டு அவரோட சந்தோஷத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. ரெண்டாவது, இந்த 2 தாளந்தினை குறித்த ஊழியக்காரரிடம் அவர் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, எஜமானனே, நீங்கள் கொடுத்த அந்த 2 தாளந்தை வைத்து வேறு 2 தாளந்தை நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த சேம் வார்த்தையை இந்த 2வது ஊழியக்காரருக்கும் அந்த அதிபதி சொல்லி அனுப்புகிறாரு. உண்மையும் நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஊழியக்காரர்களும் அவர்களோட கணக்கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த எஜமான் 3வது ஊழியக்காரர்கிட்ட வரும்போது இந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. ஒரு தாளந்தை வாங்கினவர் 24ஆம் வசனத்தில் தெளிவா போட்டிருக்கு, ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத, யார் இவர் எஜமான் விதைக்காத விதை போடாத இடத்துல அறுப்பாராம். பாருங்க எவ்வளோ வேடிக்கையா சொல்றாரு பாருங்க. தெளிக்காத இடத்துல சேர்ப்பாராம். அப்படிப்பட்ட எஜமான் நீர், ஆகையால் நான் உமக்கு பயந்து போய் அந்த கொடுத்த தாளந்த பயந்து போய் நிலத்தை தோண்டி குழி தோண்டி புதைச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அவருடைய அந்த எஜமான் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. முந்தி 2 ஊழியக்காரர்களை பார்த்து சொன்ன வார்த்தைக்கும் இந்த ஊழியக்காரரை நோக்கி சொன்ன வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. நான் படிக்கிறேன் கேளுங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, யார் அவர் அந்த 3வது தாளந்தை வாங்கின அந்த ஒரு தாளந்தை வாங்கின ஊழியக்காரரை பற்றி, பொல்லாதவன். மொதல் வார்த்தை என்னது? பொல்லாதவன். 2வது சோம்பேறி. அதாவது நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம். எறும்பை பார்த்து நீ கற்றுக்கோ, அதை தான் கோடை காலத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது பாரு, நீ இருக்கிய தாளந்தை வாங்கிட்டு புதைச்சி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அப்படியானால் என் பணத்தை நீ காசுக்காரட்டியாவது வட்டிக்கு கொடுத்துருக்கலாமே, நான் வட்டியோடு வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தர தாளந்தை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தாளந்தை இந்த ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் உனக்கு கொடுத்த தாளந்தை நீ பயன்படுத்தணும். யூ ஹாவ் டு யூஸ் தட் டேலண்ட். புதைச்சே போடக்கூடாது. இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நான் நினச்சி பார்க்கல என் ஆண்டவர் இவ்வளோ அளவுக்கு உயர்த்துவார், இவ்வளோ தாளந்துகளை கொடுத்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. உண்மைதான், எல்லாராலையும் நான் அற்பமாக எண்ணப்பட்டேன், உண்மைதான், நான் போய் சொல்லலை. ஆனாலும் என்னை இவ்வளோ அளவிற்கு உயர்த்தின என் தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு என்னை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். எத்தனையோ பேர் என்னை கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பேர் நீ உதவாக்கார ஒன்றுமேலன்னு சொல்லிட்டு. அதான் பைபிளில் அழகாக ஒரு வசனம் சொல்லுத, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டார். அப்போ நம்மளாம் இயேசுக்குள்ள பைத்தியக்காரங்க. அந்த பைத்தியக்காரங்களை தான் உலகம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் வந்துட்டான், கிறுக்கு பையன் வந்துட்டான். நான் உண்மையை தான் சொல்கிறேன்.
இந்த பையன் வந்துட்டான், அந்த பையன் வந்துட்டான், உதவக்கரை வந்துட்டான். நாமளும் அப்படி பார்த்தா எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிடுவாங்க காலேஜஸில். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனாலும் அந்த இடத்துல என் தேவன் பாருங்கள், சிஎஸ்சி ஜெயராஜன பையன் காலேஜில் தான் படித்தேன். சேப்பலில் நல்லா என்னை ஆண்டவர் பயன்படுத்தினார். நான் ஃபுல்லாக என்னோடய காலேஜ் டேஸில் ஃபுல்லாமே அங்கே பயன்படணும், ஆண்டவருக்காக என்னை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் செகண்ட் இயர்லேருந்து அந்த சேப்பலில் உள்ள கொயர் பாய்ஸ் பண்ண காரியங்கள்னால என்னால் அங்கே போக விருப்பம் இல்லை. நான் அப்போ ஆண்டவர் இது இல்லைனா நீங்கள் வேறு இடத்துல என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு காலேஜ் பார்த்திங்களா பலதரப்பட்ட பையங்க வருவாங்க. ஏன்னா ஆண்டவர்க்கென்று பயன்படுத்துகிற பிள்ளைகளை தான் பிசாசு குறி வச்சு எவனை வச்சாவது கிண்டல் கேலி அடித்து அவன் மனசை புண்ணாக்கி அவன் மனசை உடைக்கப்பட்டு அவன் மனசை உடைச்சி அவனுக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வெளியே வர வச்சு, அப்படியும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எத்தனையோ தாளந்து கொடுத்துருக்கிறார். கீபோர்ட் ப்ளே பண்ணுகிற தாளந்தை கொடுத்துருக்கிறார், பாடல் ஆராதனை நடத்துகிற தாளந்தை கொடுத்துருக்கிறார், அப்புறம் செய்தி கொடுக்குற தாளந்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் என்னோட இது கிடையாது. இது நான் சொல்கிறேன் ஆண்டவர் கிருபை. ஆண்டவர் தாளந்து தரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, we have to multiply that talents. அந்த டேலண்ட்டை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். நம்ம தேவன் வந்து பெருக்கத்தின் தேவன். ஆமேனா, பெருக்கத்து தேவனாக இருக்கிறதுனால நமக்கு தேவன் என்ன விரும்புவார்னா, நீ பெருக்கிக்கிட்டே இருப்பா, நான் ஒன்று ஆசீர்வதிச்சிட்டே இருக்கேன். அப்போ இந்த தாளந்து பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ 3 வயசுலேருந்து கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சடா, எந்த கிளாஸும் இல்லாமல். அதுக்கு என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். இதுவரை ஒரு கிளாஸ் கூட போகல. ஆனால் என்னையை தேடி ஆண்டவர் நிறைய பேரை வர வச்சிருக்கிறாரு. அதுக்கு நான் பாத்திரவா நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். உண்மைங்க. இன்றைக்கு நிறைய ஆர்கெஸ்ட்ரால என்னை பயன்படுத்துக்கிறாங்க. நிறைய பேர் என்னோடய டோன்ஸோட கிளாரிட்டியை கேட்டு என்கிட்ட டோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கீபோர்டோட டவுட்ஸ் எதுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி என் தேவன் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், என் தேவனுக்கு நான் விசேஷித்தமானவன். என்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதனால தான் எனக்கு தாளந்தை கொடுத்து ஆண்டவருக்கென்று பயன்படுத்த வைத்திருக்கிறார். எனக்கு மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் பல டேலண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார். We have to use their talents for him. கொடுத்தவர்க்கே திரும்ப கொடுக்கணும். ஒரு பக்தன் பாடுகிறார், திருப்பி தர ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்க, பைபிள் ஒரு 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 கேரக்டர் பற்றி நான் காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். தன் குடும்பத்தால், தன் சொந்தக்காரங்களால், தன் ஃப்ரெண்ட்ஸால் வெறுத்து ஒதுக்கப்பட்டான். அதே நிலைமையில தான் நான் இருந்தேன். எனக்கு என்ன தேடி ஆண்டவர் எத்தனையோ பேரை என்னை தேடி வந்து ஹல்லேலூயா என் தாளந்தை ஹல்லேலூயா பாராட்ட உதவி செய்திருக்கிறார்னா அது எல்லா மகிமே ஆண்டவருக்கே. அப்போ இந்த தாவீதை பாருங்க, தாவீது தான் அவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவரோட சொந்தக்காரராக இருக்கட்டும், அவரோட தேசத்தில் தாவீது வந்து இவர்களால் ஒதுக்கப்பட்டிருந்தார். அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான அபிஷேகத்தையும் ஒரு தாளந்தையும் வச்சிருந்தார். என்ன தெரியுமா சொல்லி தட்டுமா? தாவீது வந்து இந்த பெலிஸ்தியன் நாட்டில் உள்ள அந்த கோலியாத்தை எப்படி யார் வீழ்த்துதான்னு சொன்னால், ஒரு சவுல், அந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலே பயந்து பின்னாடி தள்ளி போய் நிற்கிறாரு. அப்போ இந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜா கிட்ட போய் கேட்குறாரு, ராஜாவே நான் போய் போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சவுல் ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா, நீ சின்ன பையனாக இருக்க, அப்படி இருந்து என்னோட அந்த போருக்குரிய என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வரேன், நீ போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது போட்டு பார்க்குறாரு, செட் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏன் சட்டையை ஆமோஸ் அண்ணன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி ஆமோஸ் அண்ணனோட ஷர்ட்டை நான் போட்டேன்னா செட் ஆகாது. அதை மாதிரி தான் அப்போ அவருக்கு தாவீதுக்கும் அவரோட அந்த போர்க்கவசம், அந்த மார்பதக்கம் இதெல்லாம் போட்டு பார்த்தா செட் ஆகலை. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் தாவீது உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இது செய்ய பலம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட 5 கூழாங்கல், எப்படி 5 கூழாங்கல்லை வைத்து மாத்திரம் தன் அடைப்பத்திலே போட்டு அந்த 5 கூழாங்கல்லோடு போய் அந்த கவனில் வச்சுக்கிட்டு இந்த தாவீது சொல்லுகிறார், ஏ அரக்கனே எங்கே இருக்கிற, பயந்து போய் நான் உன் கூட போரிட தயார்,
அப்படின்னு சொல்லிட்டு போரிட போகிறாங்க. ஸோ அந்த தாவீது போரிட போகும்போது கோலியாத் சொல்கிறாரு, நான் என்ன நாயா, உங்ககிட்ட போய் சண்டை போட்டு சொல்கிற நான் என்ன நாயா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீட்டில் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை நாய, பேய, இதெல்லாம் என்ன வார்த்தை? மனுஷங்களாக மதிக்க தெரியணும். தேவன் அப்படிதான் நம்மளை பார்க்கிறார், அவர் பிள்ளைகளாய் பார்க்கிறார். அப்போ இந்த கோலியாத் சொல்றாரு, வாண்ட சண்டை போட வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவர் கோலியாத்து சொல்றார் தாவீதுட்ட, ஒன்னு நான் இன்றைக்கு ஆகாரமாக்கி ஆகாய பட்சிகளுக்கு இறையா போடுன்னு சொல்லிட்டு மறுபடி தாவீது ரிப்பீட் அடிக்கிறாரு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், இன்றைக்கு உன் தலையை வெட்டி, தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை பாருங்க, இன்றைக்கு உன் தலையை வெட்டி ஹல்லேலூயா அந்த ஆகாய பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் உன்னை இரையாக்கி போடுவேன், கர்த்தர் உன் கையில் என்னை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போரிட போறாரு. அப்போ இந்த கோலியாத்தும் தாவீதுட்டையும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கு. தாவீது சொல்றாரு, நீ நிந்திக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டுனாரு பாருங்க. கரெக்டாக நெத்தியிலே போய் விழுந்து கோலியாத் செத்து விழுந்தார். அப்போது நான் இது மூலமாக சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, அதுவே ஒரு பவர் தான். அதே மாதிரி தாவீதுக்கு அந்த ஹார்ப்பு, சுரமண்டல் வாசிக்கிற அந்த திறமை இருந்துச்சு. எந்நேரமும் அந்த ஹார்ப்பை வாசிச்சுக்கிட்டே அவர் ஆண்டவர் துதிச்சிட்டே இருப்பார். இது ஒரு டேலண்ட். இந்த டேலண்ட் எல்லாம் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால தான் தாவீது ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். இன்றைக்கு நான் நிறைய இடத்துல என்னை பெருமைக்காக சொல்ல, இது பெருமையே கிடையாது, என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை சொல்கிறேன். நிறைய இடங்கள்ல நிறைய நைட் ப்ரேயர், நிறைய கன்வென்ஷன்ஸ், நிறைய மீட்டிங்ஸ்க்கெலாம் போகும்போது பாஸ்டர்மார்கள் சொல்கிறாங்க, எந்த கீபோர்டிஸ்ட்டும் எங்களுக்கு ஒழுங்காக செட் ஆக மாட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி ப்ரெசன்ஸாக வாசிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி அந்த ப்ரெசன்ஸ்க்குள்ளே எங்கள் கூட ட்ராவலாகி வாரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்வேன், பாஸ்டர் இது என்னோட திறமை கிடையாது, ஆண்டவர் எனக்குள்ளே வச்ச அபிஷேகம், எனக்குள்ளே வச்ச தாளந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆண்டவர் என்னை உயர்த்திட்டுருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நீ உலகத்தினால தானே ஆகாதென்று தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற, உன்னை நான் உயர்த்துவேன், பல நாடுகளுக்கு நான் உன்னை கொண்டு போவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ என் மூலமாக உனக்கு நான் கொடுத்திருக்கிற தாளந்தை கொண்டு நீ பயன்படுவாய். ஒன்று சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, யாரும் என்னை பயன்படுத்தலை, யாரும் என்னை யூஸ் பண்ண மாட்டேங்காங்க, யாரும் என்னையை கூப்பிட்டு பயன்படுத்த மாட்டேங்காங்க, நோ அப்படி நினைக்காதீங்க. மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தூரப்பட்டுருவாங்க. எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்காங்க, நான் சில நேரம் நினச்சி பார்க்கும்போது அழுதுருவேன். சில நேரம் எங்கேயாவது மெசேஜ் கொடுக்க போனேன்னா அந்த இடத்துல யாரையும் பார்க்க முடியாது, அழுதுருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துகிறேன். நான் எதுக்கு உனக்கு தாளந்து? நிறைய பேர் நினைக்கிங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாமலாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, திறமைன்னு சொல்வதற்கும் இல்லை. தகுதி இல்லா நம்மை உயர்த்தி, நம்மை தகுதிப்படுத்தி, நமக்கு அவருடைய தாளந்தை கொடுத்து, நீ பெருக்கிக்கிட்டே இரு, நீ பயன்பட்டுக்கிட்டே இரு, யூ ஹாவ் டு டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தான் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம எவ்வளோ பெரிய விசேஷத்தமானவர். என்னை பெற்றெடுத்த என் பெற்றோருக்கு நான் மிகவும் நன்றி சொல்லுகிறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். நான் வயிற்றில் இருக்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஆண்டவரே, தாவீதை போல இசைக்கருவி வாசிக்கிற ஞானத்தை தாங்க, சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு என்னை அப்படி மாற்றி வச்சிருக்கிறார். எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க. எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை, ஃபாதர் பிர்க்மன்ஸோட பாட்டு. அந்த பாட்டை கேட்டோன்னே நான் ஏங்கி அழுவேனா. அந்த பாட்டை கேட்டு தான் நான் பால் குடிப்பேனா, இல்லைனா குடிக்கவே மாட்டேனா சொல்லுவாங்க.
பாருங்க, அப்பவுமே என் தாயின் கருவில் நான் இருக்கும்போதே தேவன் பாருங்க எவ்வளோ அதிசயமாக என்னை படைத்திருக்கிறார். அப்போ நமக்கு கொடுத்த தாளந்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று நம்ம பார்க்கும்போது, நீ உன் தாளந்தை புதைத்து வைக்க கூடாது, நான் உனக்கு தந்த தாளந்தை நீ பயன்படுத்த வேண்டும். இந்த ஒரு தாளந்தை வாங்கின ஊழியக்காரனை போல அல்ல, இந்த முதல் 5 தாளந்தும் 2 தாளந்தும் வாங்கின இந்த ஊழியக்காரரை போல நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே, ஒரு லேப்டாப் எடுத்துக்கிடுவோம். அந்த லேப்டாப் இல்லைனா இந்த ASUS 700 கீபோர்டு 720 கீபோர்டு எடுத்துக்கிடுவோம். இந்த கீபோர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்குன்னு சில ஃபிர்ம்வேர் அப்டேட் வச்சுருப்பான். ஸோ அதே வச்சு யூஸ் பண்ணுற ஆட்களும் உண்டு, அந்த அப்டேட் பண்ணி வாசிக்கிற ஆட்களும் உண்டு. இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேப்டாப்பில் ஒரு OS, இப்போ நம்ம Windows 7 ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா Windows 11 Windows 12 வரைக்கும் நம்ம போகலாம். ஆனால் சில ஆட்கள் அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே பயன்படுத்தினாலும் நம்ம பயன்பட முடியாது. அந்த லேப்டாப்போட அந்த ப்ராசஸிங் பண்ணுற அந்த திறமையே அந்த லேப்டாப் இழந்துடும். இப்போ ஒரு ஆப் எடுத்துக்கிடுவோம். இப்போது மெயின் ஸ்டேஜ்னு ஒரு ஆப் எடுத்துக்கிடுவோம், ஒரு மியூசிக் ப்ரொடியூசருக்குள்ளே ஒரு ஆப். அந்த ஆப்பை ஒரே ஆப்பை வச்சு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தால் கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சில நேரம் ஹேங் ஆகும், லேக் ஆகும், சில நேரத்தில் இதாகும். அப்படிங்கும்போது இப்போது ஆண்ட்ராய்டு நம்மக்கிட்ட வராரு, லேப்டாப் போடுங்க. லேப்டாப் வந்து அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ண தான் அதோட அந்த ஆப்ஷன்ஸ், அதோட அதில் உள்ள நியூ வெர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த திறமையை காட்டும். ஸோ ஆண்டவர் என்ன நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. ஆனால் டேலண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த லேப்டாப்பை போல தான் நம்மளும் இந்த தாளந்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, we have to use it and update it. அந்த லேப்டாப்பை போல ஆண்டவர் நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அந்த டேலண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை we have to update it. அந்த அதே டேலண்ட்டை வச்சு, அதாவது அந்த பழமொழி சொல்லுவாங்க, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாதப்பா அப்படிம்பாங்க. we have to multiply it and we have to update it. டேலண்ட் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாத நமக்குள்ளே இருக்கிற அந்த திறமை வெளியே வந்து நம்ம மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்படுமே தவிர வேற ஒன்றுக்கும் உதவாது. we have to use the talents. டேலண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தினை அதை அவருக்கென்று தான் பயன்படுத்தணும். அதை நான் தெளிவாக சொல்கிறேன், அவருக்கென்று மாத்திரம். உலகத்தில் உள்ள மனுஷங்கிட்ட நீங்கள் போய் டேலண்ட்டை பயன்படுத்துறீங்கன்னா அவன் சீனு ஒரு காலத்தில் ஒரு அவருக்கு தேவைப்படுற காலத்தில் மட்டும் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிள்ளையை தொடச்சி எப்படி போடுறோம் அதை மாதிரி தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. மனுஷங்க நம்மளோட வேல்யூவை புரிஞ்சுக்கணும். சில நேரம் ஆண்டவர் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற டேலண்ட்ஸையும் கிருபைகளையும் மனுஷங்க புரியாமல் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஸோ அந்த தாளந்தை, நமக்குள்ளே இருக்க தாளந்தை புதைச்சி போடாமல் அந்த தாளந்தை நம்ம பயன்படுத்தி இன்னும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னால் பாட முடியாது, என்னால் வாழ முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய, யார் சொன்னது ஒன்னால் எதுவும் செய்ய முடியாது? அது மட்டுப்படுத்துகிற ஆவி, அதை நீ வெட்டணும். பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அங்கிள் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு நாள் நான் எங்கள் வீட்டோட மாடியிலேருந்து உட்கார்ந்து இந்த வார்த்தை யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தேன். இதை சொல்லி முடிச்சோன்னே கத்தி அழுதுட்டேன். ஆண்டவரே, உம்முடைய தாளந்தை இனிமேலும் நான் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு. யாருனாலும் எப்படி நினச்சிக்கோங்க, அழுது ஒப்புக்கிட்டு, ஆண்டவரே இனிமே என்னோட தாளந்தை யாரெல்லாம் அவமதிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்னோட தாளந்தை பயன்படுத்தி நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றையிலேருந்து ஒரு பொருத்தனை பண்ணேன். இப்போவுமே எனக்கு யூடியூப் சேனல்லாம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண அந்த இயரில் யூடியூப் தான் என்னென்ன தெரியாது. அப்போ ஒரே ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டேன், உன்னை அதிசயம் காண செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஒரிஜினலாக அப்படியே வாசித்து போட்டிருந்தேன். என்னோடய சேனல் நேம் வந்து ஜாச்சின்ராஜ் அஃபிஷியல் கீஸ் அண்ட் வாக்கல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சேனலில் ஃபஸ்ட்டு போட்டேன். அந்த ஒரு வீடியோவே 1Kக்கு மேலே போயிடுச்சு. அப்போ எனக்கு யோசித்தேன், நம்ம ஸ்மாராக தானே வாசிச்சிருந்தோம்,
அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க டேலண்ட் எப்படிலாம் வெளிப்படுத்துறது. இன்றைக்கு வந்து 3.36க்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபத்தோடு பண்ணணும். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருப்பாரே ஆனால் அதை ஜெபத்தோடு நீங்கள் பயன்படுத்தினீங்களே ஆனால் அதோட ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் கண்ணால் காண முடியும். மறுபடியும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை உணர்த்துகிறார். என்னை யாரும் பயன்படுத்த மாட்டேங்காங்க, என்னை யாரும் நேசிக்க மாட்டேங்காங்க, என்னை யாரும் கூப்பிட்டு யூஸ் பண்ண மாட்டேங்காங்க, இப்படி நினைக்காதீங்க. உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு, உங்களை பயன்படுத்துறதுக்கு, உங்கள் வேல்யூவை புரிந்து உங்களை பயன்படுத்துகிறதற்கு என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தாளந்தை கொடுத்தவரிடத்தில் நம்பி போங்க. தாளந்தை கொடுத்தவரை நம்பி உங்கள் தாளந்தை யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட ரிசல்ட் தெரியும். ஆண்டவர் கொடுக்குற தாளந்து வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை ஒரு நாள் வீணடிக்கக்கூடாது. பைபிளில் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் தாளந்தி, சாலமோன் பாருங்கள், சாலமோன் ராஜாவோட வாழ்க்கையை எடுத்துக்கிடுவோமே. சாலமோன் ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டு சொப்பனத்தில் கேட்கிறாரு, எப்போ உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணாலும் நீ சொல்லலாம். அப்போ அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை மட்டும் இல்லாமல் அவர் கேட்காத சகலவித ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அந்த சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தாரு. ஆனால் அது யாருக்கு பயன்பட்டுச்சு? யாருக்கு பயன்படுத்தினார்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். யாருக்கு இந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறோம்? ஃபார் ஹூம் வி ஆர் யூஸிங் திஸ் டேலண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். யாருக்கு நம்மை படைத்தவருக்கா, அப்படி இல்லைன்னா மனுஷங்களுக்கு நம்ம இந்த தாளந்தை யூஸ் பண்ணுறோமாங்கிறது முக்கியம். நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த அந்த இதெல்லாம் தன் தான் வரும். அப்போது ஃபஸ்ட்டு நான் 4th படிக்கும்போது கார்த்திக் கமாலியல் மாமாவோட மீட்டிங்கில் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா மீட்டிங் நடத்தும்போது மொதல் ஸ்டேஜ் ஏறி அந்த கிருப அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து அந்த பாட்டு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அப்போது ஒரு சோனி எரிக்சன் மொபைல் வச்சுருந்தாங்க, சின்ன அந்த கேமிங் மொபைல் மாதிரி. அந்த மொபைலில் கார்த்திக் கமாலியல் மாமா பாடுற அந்த பாட்டை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து நான் பாடுறேன். சத்தியமாக எனக்கு அந்த பாட்டு தெரியாது. அப்போ பாடுறேன், நான் இல்லை, என் பலன் இல்லை, சின்ன பையன் அப்போ காலெலாம் ஆட்டி கையெல்லாம் அசைச்சு பாடுறேன். இப்போ அப்படி பாடினா சிரிச்சிருவாங்க, அப்படி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் பாடினேன், படிக்கலை உயரலை பட்டதாரியாகலை ஆனாலும் வாழ்கிறேன ஏ நான் நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும், அப்படி பாடுறேன். பாடி முடிச்சுட்டு கீழே இறங்கவும் எங்கே தெரியுமா, களக்காடில் எங்கள் அம்மாவோட சொந்த ஊரில் இந்த மீட்டிங் நடக்குது. அப்போது எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க ஜெயான்னு ஒரு பாட்டி உண்டு, அவங்க இப்போ இல்லை. அவங்க ஓடி வந்து என்னை அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. பாங்க, எனக்கு கண்ணீரே வந்துட்டு, ஆண்டவர் இப்படிலாம் பயன்படுத்த வரான்னு அந்த வயசில். இப்போ ஆண்டவர் பாடல்கள் எல்லாம் கொடுத்தாரு, எனக்கு பாடல்களை கொடுத்துருக்கிறார். நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த தேவன் கிருபை செய்தார். போன ஆண்டு ஜனவரி 27 என்னுடைய பிறந்த நாள் அன்று அந்த பாடலை ரிலீஸ் பண்ண என் தேவன் கிருபை செய்தார். 2005 பிறந்த எனக்கு இவ்வளவு தாளந்துனா என் தேவன் தந்த கிருபை. அப்போ தான் ஆண்டவர் கொடுத்தாரு, ஒரு பாடலை கொடுத்தா அதில் ஸ்டான்ஸா சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தின தெய்வம் நீரே, எளியவனை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்ய தேவன் நீரே. மேவி போசேத்துன்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தன் தாதியின் அவசரத்தினால் அவர் வந்து அவரை இந்த மேவி போசேத்தை வந்து அவரோட தாதி மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவசரத்தில் கீழே பொத்துன்னு போட்டாங்க. அப்போது முடவனாக கிடக்கிறாரு இந்த மேவி போசேத்து. அப்போது தாவீது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த மேவி போசேத்தை ஒரு தகுதியுமே இல்லை, முடவனாக இருக்கிறார். இந்த முடவனாக இருக்கிற இந்த மேவி போசேத்தையே ராஜாக்கள் பந்தியில் அமர செய்ய முடியுமே. ஆனால் இன்றைக்கு நம்மையும் அமர செய்ய என் தேவனால் கூடும்.
நான்லாம் கனவுல கூட நினைக்கல ரீகன் காமர்ஸ் பாஸ்டருக்கு, டேவிட் சம்ஸ் பாஸ்டருக்கு, அப்புறம் இந்த மாதிரி பிரபலமான பாஸ்டர்ஸ்க்கெலாம் நான் கீபோர்டு வாசிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்னும் வரைக்கும் நான் பெருமைக்கு சொல்லலை. டக்குன்னு ஒரு கார்டு ஹம் பண்ணி இது என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, ஆனால் நிறைய கீபோர்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். யாராவது இப்போ ஒரு பாட்டு பாடட்டும், கரெக்டாக இந்த கார்டுன்னு கரெக்டாக அடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார்னா நான் அந்த தாளத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கணும். ஸோ தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு பண்ண விரும்புகிறேன். இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, இவங்க எதாவது சொல்கிறாங்க, அவங்க எதாவது சொல்கிறாங்க அப்படின்லாம் டோன்ட் சி தட். அதை தட்டி போட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் நமக்கு தாளந்து கொடுத்துருக்கிறாரா, நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மனுஷங்க சொல்கிற தூஷணை நம்ம கேட்டு கேட்டு நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருகிறதை பார்க்கலும் என் தேவன் தந்த தாளந்தினை பயன்படுத்தினா என்ன நம்ம குறைஞ்சு போகிறோம்? 1000 பேர் 1000 குறை சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம we have to throw it. அதை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, அதுதான் எபிரேயரில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதில் விசுவாசம் ஒன்று வரும், ரொம்ப நல்ல வசனம். எபிரேயர் அதனுடைய 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 1ஆம் வசனம் நம் பார்த்தோமே. ஆனால் பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அடுத்து வர வார்த்தை தான் நமக்கு முக்கியமான வார்த்தை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு அவர் கொடுத்துக்கிற அந்த நியமித்துக்கிற ஓட்டத்தை அடிச்சுட்டு இப்படி வாசிச்சா, இயேசுவை நோக்கி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நாம் பொறுமையோடு பயன்படுத்த கடவோம். இது எப்படி இருக்கு? அங்கே பொறுமையோடு அது ஓட்டத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த பெரிய கிஃப்ட் ஆகிய அந்த தாளந்தை நீங்கள் பொறுமையோடு பயன்படுத்த கடவீர்களாக. ஆண்டவர் கொடுத்த தாளந்தில் நம்ம உண்மையாக இல்லைன்னா ஆண்டவர், அதாவது அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறாரு. 29ஆம் வசனம் பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே யாருக்கு தாளந்து இருக்கோ அவருக்கு இன்னும் தாளந்து கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாதவனுக்கு இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம இதில் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தாளந்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை we have to use it. அதுதான் மெயின் பாயிண்ட். பாருங்க, பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனாகி இவனை, அப்போ ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நம்ம பிரயோஜனப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்க தள்ளி போடுவாராம்? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அதனால நான் ஒரு காரியத்தை மறுபடி வலியுறுத்துறேன். தாளந்தை கொடுக்கும் போதே அதை ஆண்டவருக்கென்று பயன்படுத்திருங்க. ஆண்டவர் வாய்ப்பை ஒரு காலத்திற்கு மட்டும்தான் தருவார். அதான் வாய்ப்பு தந்துட்டே இருப்பார். ஆனாலும் சான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அது உடனே கிடைக்காது. அப்போ கிடைக்கிற சான்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஹல்லேலூயா அப்படியே நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கூட பேசியிருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஒன்றுமில்லாத என்னை அழைத்து பயன்படுத்தி நீரே. இந்த லிரிக்ஸை நான் எப்படி எழுதுனேன்னா, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டே உட்காந்துருக்கும் போது உலகத்தில் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இப்படி ஓடிட்டே இருக்குது. உலகம் எப்படி சுற்றுமோ அப்படியே என் மைண்டுக்குள்ளே சுற்றிட்டே வருது. அப்போ ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை நான் எழுதினேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த லைன்ஸ் இது. ஒன்றுமில்லாத உன்னை அழைத்து நான் பயன்படுத்தினேன். உன் தேவைகளின் மத்தியில் உன் தேவையை சந்தித்து உன்னை நான் உயர்த்தினேனப்பா. நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நன்றி, நான் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் மனதார உம்மை துதிக்கிறேன், நான் மனதார உம்மை நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுமில்லாத என்னை அழைத்து பயன்படுத்தி நீரே
தேவைகள் மத்தியில் தேவையை சந்தித்து நடத்தின தெய்வம் நீரே. ஒன்றுமில்லாத என்னை அழைத்து பயன்படுத்தி நீரே. தேவைகள் மத்தியில் தேவை நடத்தின தெய்வம் நீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறோம். ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம், வாக்கு மாற ரட்சகரை ஆராதிப்போம். ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம், வாக்குத்தத்த தேவனையே ஓ ஜீசஸ். ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம், வாக்கு மாற ரட்சகரை ஆராதிப்போம். ஆராதிப்போமே இயேசுவை ஆராதிப்போமே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போமே. ஆராதிப்போமே இயேசுவை ஆராதிப்போமே, ஆனந்த துதிகளோடு ஆராதிப்போமே. ஆமென். ஆராதிப்போமே இயேசுவை ஆராதிப்போமே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போமே. ஆராதிப்போமே இயேசுவை ஆராதிப்போமே, ஆனந்த துதிகளோடு ஆராதிப்போமே. சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தின தெய்வம் நீரே. எளியவனை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்பவர் நீரே. சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தின தெய்வம் நீரே. எளியவனை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்பவர் நீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறோம். ரிப்பீட் தட் லைன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், மனதார உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களை அழைத்து பயன்படுத்துகிற தெய்வம் நீரப்பா. நாங்கள் மனுஷங்க முன்னாடி இங்கே தாளந்த பயன்படுத்தி ஏமாந்துடக்கூடாது. We have to use the talents that given by you to you. அப்பா, உங்ககிட்டே நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம். எங்கள்கிட்ட திருப்பி தரதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீர் தந்தது. ஹல்லேலூயா. உணர்ந்து பாடுவோமே. ஓ தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்து நீரே. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்து நீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. என்னை உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா. கூட சேர்ந்து பாடலாம். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா.
கண்டுபிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே என்னை தேடி கண்டுபிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கிறேன். எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்து, கழுகு போல் சுமக்கிறேன். உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. கடைசியாக சொல்லி, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை உயர்த்தின தெய்வம் நீர். எங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து பயன்படுத்தின தெய்வம் நீர். எங்களை நாங்கள் பிரமிக்கத்தக்க எங்களை அதிசயமாய் பயன்படுத்தின தெய்வம் நீர். இதற்கு நாங்கள் பாத்திரம் அல்ல, ஆனாலும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தை, இந்த வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் ஒருபோதும் மறக்காதபடி நீர் கொடுத்த தாளந்திலே நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் மனுஷனை பார்த்து ஓடுவதற்கல்ல, உம்மை பார்த்து ஓடுகிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீரே. உம்மை நம்பி நாங்கள் எங்கள் தாளந்துகளை உமக்காக செலவிட எங்களுக்கு வேண்டிய பக்குவத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நேரலை மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே உடைய அபரிதமான அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இயேசுவின் நாமத்தில் தகர்த்து ஜெபிக்கிறேன். தங்களுக்குள்ள ஒரு டேலண்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லார்கிட்ட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். உம்முடைய கடமை மாத்திரம் செய்தேன். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் என்னை பயன்படுத்தியதற்கு உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை, நீர் மட்டும் பெருகணும், அடியேன் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லாரும் உங்கள் தேவன் உங்களுக்கென்று கொடுத்த தாளந்தினை பயன்படுத்தி அவருக்கென்று பிரகாசிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.